கிச்சன் ஸ்பெஷல். இன்னைக்கு நாம பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே வர்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீர்க்கங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 பீர்க்கங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து தாளிச்சுக்கணும். இப்போது அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். இதுலேயே 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கறதுனால நார்ச்சத்து, நமக்கு உடலுக்கு தேவையான விட்டமின் எல்லாமே கிடைக்குது. நீரிழிவு நோயாளிகள் இதை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பீர்க்கங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது மாதிரி காய் நல்லா வதங்குற வரைக்கும் திரும்ப திரும்ப மூடி வச்சு நம்ம வதக்கணும். இதுக்கு நம்ம தண்ணியே விட வேண்டாம். தண்ணி விடாமல் மூடி வச்சு வதக்கினாலே போதும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா வதங்கிரும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம பீர்க்கங்காய் பொரியல் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.